இனிய காலை வணக்கம். இயற்கை அழித்ததால் வாழ்வாதாரத்தை இழந்த மலைவாழ் பெண்ணின் கதறல் இதோ உங்கள் முன். தாங்கே மலை எங்கள் தாங்கே மலை, பறவைக்கும் விலங்குக்கும் உணவளிக்கும் மாலை. எங்க ஊரு காங்கே, அந்த காலத்துல வச்ச பேரு மணியான காங்கே. கூக்குருமலை பகுதியோட மகள் தான் நான். வந்தவர்க்கும் வருபவர்க்கும் வாழ்வளிக்கும் தாங்கே மலை, தாங்கே மலை எங்கள் தாங்கே மலை. என்னால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மலைகளின் மீது இறந்த இளைஞரின் ரத்தத்தோடு கலந்துவிட்டது. எனது தோட்டத்தில் பசுமை மங்கி போய்விட்டது. ஒருவேளை அவையும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறதோ என்னவோ. சிட்டுக்குருவின் குயில்களும் மௌனத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன். ஒருவேளை அவையும் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறதோ என்னவோ. உங்கள் காதுகளை கூட்டிட்டு கேளுங்கள். தாங்கே மலை எங்கள் தாங்கே மலை. மடியிலிருந்து பிரித்தெடுத்த அன்னையரின் அழுகை ஒலி அதோ கேட்கிறதா? தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு விட்டன. வீட்டை இருந்தவர்கள் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. எங்கள் மணியான கோபுரம் என்ன தீப்பிழம்பா எரியுது. உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் காதுகளை கூட்டிட்டு கேளுங்கள். கேட்க மாட்ட, நீ கேட்கவே மாட்ட, நீ பார்க்க மாட்டடா, நீ பார்க்கவே மாட்ட. நீ தான் கொடிய செஞ்சிட்டு இருக்கியே, நீ எப்படி கேட்ப, நீ எப்படி கேட்ப? காளைகளின் நீக்கம் அடையாளம் மீட்பு, இந்த பேரில ஏமாத்த ஒற்றைகளை வைத்து பார்க்கும் அந்த எண்ணம் தான் இன்னைக்கு எங்க மலை தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த தீ நாடெங்கும் பரவ போகுது. அது பரவதுக்கு முன்னாடி பன்மிய நதியா அணையிட்டு அணையுங்கள். பன்மிய நதியா அணையிட்டு அணையுங்கள். யாரோட அடையாளத்தை அழிக்க பார்க்குறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட அடையாளமும் முக்கியம். ஒற்றைவயம் தகர்த்து பன்மியம் வளர்ப்போம் பாருங்கள். பன்மியம் வளர்ப்போம் பாருங்கள். நீதி தவறியதால ஒரு மண்ணை அன்னைக்கு உயிர் நீத்தான். அவன் தலைவன் நன்னயம் நல்கள் வேந்தர் கணனே. தீயது நடக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்கிறது அரசனுக்கு அழகல்ல. யார் யார்? பன்மியம் வளர்ப்போம் வாருங்கள். பன்மியம் வளர்ப்போம் வாருங்கள். பன்மியம் வளர்ப்போம் வாருங்கள். இயற்கை